அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சந்திர கிரகணமான இன்று மிதுன ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் 3/3/2026 தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை சுக்லாபட்சம் பௌர்ணமி திதி பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி கடக லக்னத்தில் பூரண சந்திர கிரகணம் நிகழ்கிறது. கிரகண காலம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் பிற்பகல் 3:20, கிரகண மத்தியமம் மாலை 5:04, கிரகண முடிவு இரவு 7:54. பூரம் பரணி பூராடம் மகம் இந்த நட்சத்திரங்களிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் பிறந்தவர்களும் கட்டாயமாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அன்று காலை 9 மணிக்கு பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது. கிரகணம் விட்ட பிறகு குளித்த பின் சாப்பிடலாம். விசேஷமாக அதாவது சிறப்பாக வயோதிகர்கள், நிரந்தர நோயுற்றோர், சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு. சந்திர கிரகணத்தினால் ஏற்படும் தோஷங்கள் வயோதிகர்கள், நிரந்தர நோயுற்றோர், சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு. சந்திர கிரகணத்தினால் ஏற்படும் தோஷ நட்சத்திரர்கள் மட்டுமல்லாது ஏனைய மற்றோரும் கீழ்காணும் சந்திர கிரகண ஸ்துதியை 9 அல்லது 18 முறைகள் சொன்னால் சகல தோஷங்களிலிருந்தும் விடுபடுவர். அதே போல் இந்த தருணங்கள்ல வரும் மாதங்களில் காடு மலைகளில் முக்கியமாக வடக்கு திக்கில் நல்ல மழை பொழிவு இருக்கும். பல இடங்கள்ல நில அதிர்வுகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்லாது செல்வந்தர்களுக்கு தொழில் மற்றும் பங்கு சந்தையில் பண இழப்பும் ஏற்படும். அதே போல் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் அரசாங்கத்தினால் பொதுமக்களுக்கு நல்ல பல திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அதனால் மக்கள் இன்புறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைச்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகணம் முடிந்த பின் சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனை பலவும் முடிவுக்கு வரும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அந்த வகையில் நாளை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. வானியல் நிகழ்வுகளின் முக்கியமானதாக கருதப்படும் சந்திர கிரகணம் சாஸ்திர அடிப்படையில் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக நவகிரகங்களில் ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சூரியன், சந்திரன் ஆகியன ராகுவோடும் கேதுவோடும் இணைந்திருக்கும் காலத்தில் கிரகணங்கள் தோன்றும். சூரியன், சந்திரன் ஆகியன ராகுவுடன் இணைந்திருந்தால் சூரிய கிரகணமும், சந்திரனுடன் கேதுவோ சூரியன் ராகுவோடு இருந்தால் சந்திர கிரகணம் தோன்றும் என்பதை நாம் பஞ்சாங்கத்தின் மூலம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கணித்திருக்கிறார்கள். அதாவது அமாவாசை நாளில் சூரிய கிரகணம், பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணம் தோன்றும். அது மட்டும் அல்லாமல் அந்த வகையில் நாளை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. நாளை பௌர்ணமி மாலை 5:52 மணிக்கு உள்ளது. இந்த நேரத்தில் சந்திரன் கேதுவுடன் இணைந்திருக்கிறார். ராகுவோடு சூரியன், செவ்வாய், புதன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை மிகவும் அபூர்வமானது. சூரியன் ராகுவோடு இருக்கும் காலத்தில் கிரகணங்கள் வந்தால் அரசாங்கம், போர் போன்ற விளைவுகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. அந்த கிரகணமும் முடிந்த பின் சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனைகள் பலவும் முடிவுக்கு வரும் என்பது ஜோதிடர்களின் நம்பிக்கையாக உள்ளது. அந்த வகையில் நாளைய சந்திர கிரகணம் முக்கியத்துவம் பெறுகிறது. நாளை பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரை நிகழும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும். எனவே நம்மால் மாலை வேளையில் 6 மணிக்கு இந்த கிரகணத்தை காண முடியும். அதே போல் கிரகணம் தெரியும் என்பதால் அதற்குரிய சடங்குகளை சொல்கிறது சாஸ்திரம். அந்த வகையில் பொதுவாக கிரகண காலத்தில் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். சூரிய கிரகணமாக இருந்தால் கிரகணம் பிடிக்கும் வேளையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். சந்திர கிரகணம் என்றால் கிரகணம் விடும் வேளை, குறிப்பாக பௌர்ணமி முடியும் நேரமான 5:52 மணிக்கு பிறகு செய்ய வேண்டும். கிரகணம் பூர நட்சத்திரத்தில் நிகழ்வதால் பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது கிரகணம் முடிந்ததும் குளித்து திருநீறு பூசி அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் ஏதேனும் தானம் கொடுப்பதும் அவசியம். பொதுவாக தானம் யாருக்கு கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வி பலருக்கு உள்ளது. கிரகண காலத்தில் தானம் கொடுப்பதுதான் மிகவும் முக்கியம். இல்லாதவர்களுக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் அது தானமாக கருதப்படும். குறிப்பாக ஆடைகள், பணம், எளியவர்களுக்கு தானம் செய்ய பன்மடங்கு நற்பலன் பெருகும். அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு தானியம், மட்டை, தேங்காய் ஆகியன
தானம் செய்தால் மிகுந்த நற்பலன்கள் உண்டாகும். கிரகண வேளையில் மந்திர ஜபம் செய்வது விசேஷம். ஒரு முறை மந்திரம் ஜபித்தால் பல ஆயிரம் முறை ஜபித்த பலன் கிடைக்கும். மந்திரம் ஸ்ததியாகும். அதேபோல் மந்திர உபதேசம் பெறவும் இந்த கிரகண காலம் உகந்தது. கிரகண வேளையில் இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டும் சோஸ்திரங்களை பாராயணம் செய்து கொண்டிருப்பது சிறப்பு. அதே போல இந்த சந்திர கிரகணம் நிகழும் தருண ஸ்லோகத்தை ஒரு காகிதத்தில் எழுதி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 3 முறை இதை சொல்ல வேண்டும். 8 திசைகளையும் ஆளும் தெய்வங்களை போற்றும் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நமக்கு கிரகதோஷங்கள் உண்டாகாது என்பது நம்பிக்கை. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல சுக்கிரனும் உச்சம் பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார். அது மட்டுமில்லாமல் அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு. பஞ்சம விரையாதிபதியானவர் சுக்கிரன் என்பதால் பிள்ளைகள் வழியில் விரயங்கள் உண்டு. அதை சுப விரயமாக அல்லது சுப செலவாக மாற்றும் காரியங்களை செய்வது மிக மிக அவசியங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகம் என கருதக்கூடிய சனி பகவான் கூடிய விரைவில் பயிற்சி ஆகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார். 10ல் சனி வருவது நன்மைதான் என்றாலும் கர்மஸ்தானம் வலுவடையுது. எனவே பெற்றோருடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே நேரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. பாதையில் நின்ற பணிகள் மீதியும் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் எளிதில் நடைபெற இருக்கு. அதே போல் பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டு மலையில் நனைவீங்க. புதிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் புனிதமடைவதா வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டுங்க. தாய் வழி ஆதரவு திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. இருந்தாலும் பெற்றோர் வழியில் மருத்துவ செலவு ஏற்படலாம். பயணம் அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் இருந்தவர்கள் அந்த நிலை மாறுங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் வாய்ப்பு. பிரச்சனைகள் படிப்படியாக தீர எடுத்து முயற்சி கைகூட இருக்குதுங்க. சனி பயிற்சிக்கு முன்பாக சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும். அதே போல மிதுன ராசினியர்களை பொறுத்தவரை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் அனுகூலம் உண்டு. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளை நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு நிச்சயம் உண்டுங்க. பெண்களுக்கு கொடிகட்டி பறந்த பிரச்சனை இனி படிப்படியாக மாறுங்க. நீங்கள் எடுத்த காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தானம் வழங்குங்க. அதே போல் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.